கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2020 ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆகிய இந்த ஆண்டின் நிறைவான இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுகின்ற காரியம், வருடத்தின் நிறைவு நாளாகிய இந்த நாளிலும் நன்றி பெருக்குடன் கர்த்தருடன் வருதல். இயர் எண்டிங், கம் டு த லார்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். இதற்கான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 முதல் 19 முடிய. கர்த்தர் தாமே இந்த ஆண்டின் துவக்கம் முதல் ஆண்டின் இறுதி வரைக்குமாக 2020 ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு இந்த நாள் வரைக்குமாக ஓராண்டு காலமாக இம்மட்டுக்குமாக நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்த கர்த்தரை நாம் இந்த வேளை நினைவு கூறுவதும், ஆண்டவர் தாமே நமக்கு பாராட்டியிருக்கூடிய எண்ணற்ற எல்லையற்ற ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவமாக இந்த வேளையில நாம் ஆண்டோடைய சமயத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்காகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை லூக்கா 14வது அதிகாரத்துடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய எருசலேம் நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கலிலேயா சமாரியாவின் வழியாக இயேசுவானவர் எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே 10 குஷ்டரோகிகள் இயேசுவை கண்டு அவரிடமிருந்து இரக்கத்தையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வினை லூக்கா மட்டுமே சிறப்பாக எழுதியிருக்கிறார். பிற நற்செய்தியாளர்களை காட்டிலும் லூக்காவானவர் அநேக சிறப்பு நிகழ்வுகளை அமைத்ததைப் போல இந்த நிகழ்வினையும் அவரே அமைத்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்வின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள், ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டவர்கள், குடும்பத்தின் வாயிலாக, பெற்றோரின் மூலமாக, உறவினர்களால், சமுதாயத்தால், இன்னுமாக நியாய பிரமாணங்களின் அடிப்படையிலே ஊருக்கு வெளியே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் ஊருக்குள்ளாக வரமாட்டார்கள். தங்களுடைய குடும்பத்தோடு, தங்களுடைய உறவுகளோடு அவர் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனாலும் இயேசுவானவர் அந்த பகுதிக்கு வருகிறார் என்று அறிந்த அவர்கள் தூரமாக நின்று மிகுந்த சத்தமாக, ஜீசஸ் ஹேவ் கம்பேஷன் ஆன் அஸ், இயேசுவே எங்களின் பேரிலே இறங்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தையை அவர்கள் சத்தமாக குறிப்பிட்டு சொன்னார்கள். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்டார்கள். ஹேவ் கம்பேஷன் ஆன் அஸ் என்று அவர்கள் சத்தமுற்று அழைத்தார்கள். ஆனால் அவர்களை யாரும் பார்க்க முடியாது, யாரும் தொட முடியாது, யாரும் உறவு கொள்ள முடியாது. எனவே அவர்கள் தூரமாகவே நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் பக்கமாக அவர்களால் வர முடியவில்லை. அவர்களுக்கு இருந்த வியாதியானது அவர்கள் இயேசுவின் பக்கமாக வந்து அவருடைய இரக்கத்தை கிருபை பெறுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது லேவியராம் புத்தகத்திலே 13வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண அடிப்படையிலே அப்படியான நிலைமை சமுதாயத்திலே அவருடைய மத கோட்பாட்டின் அடிப்படையில் இருந்தது. ஆனாலும் கூட இயேசுவானவர் இவருடைய சத்தத்தை கேட்டு அவர் நின்றார். அருமையானவர்களே, நாமும் கூட பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய அநேக வியாதிகள் நமக்கு உண்டு. அந்த நிகழ்வில் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ், அன்பிளசன்ட் சிச்சுவேஷன்ஸ், இவர்களின் அடிப்படையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் ஆண்டவரண்டை நெருங்கி வந்து அவரோடு பேச, அவரோடு உறவு கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. காரணம், நம்முடைய குற்ற உணர்வானது அவரண்டை நம்மை வரவிடாதபடியாக இருக்கிறது. இங்கே அவர்கள்
வியாதி நிமித்தமாகவே இயேசுவண்டை நெருங்கி வர முடியவில்லை. நாமும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் இயேசுவண்டை நெருங்கி வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் மாபெரிய மலைப்பிரசங்கத்தை முடித்ததும் மலையை விட்டு இறங்கி வந்த உடனே அவர் செய்த முதலாவது அற்புதமாக, மலைப்பிரசங்கத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்வில் அவர் செய்த முதல் அற்புதமே, ஒரு குஷ்டரோகி இயேசுவண்டை வந்த பொழுது இயேசுவானவர் அவனை தொட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். தொடக்கூடாத அவனை, பிரமாணத்திற்கு மேலாக அவன் விடுதலை பெற வேண்டும், இறைவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அவன் சுகம் பெற வேண்டும், மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தியதாக மத்தேயு 8வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களிலே வாசிக்கிறோம். இங்கே இவர்கள் 10 பேராக இருந்தபடியினாலே ஊருக்கு வெளியே அவர்கள் இயேசுவை வருகிறார் என்று அறிந்து அவர்கள் வந்து தூரமாக நின்று சத்தமிட்டு குறிப்பிட்டார்கள். இயேசு நின்றார். நின்று அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியனிடத்திலே காட்டுங்கள் என்ற மோசேயின் பிரமாணத்தின்படியாக அவர்களுக்கு இயேசுவானவர் சுகத்தை கொடுக்காதபடியாக நீங்கள் ஆசாரியனிடத்தில் போய் காட்டுங்கள் உங்களை என்று சொல்லி அனுப்பதை பார்க்கிறோம். அவர்களும் எங்களின் பேரிலே நீர் இறங்கும் என்று தான் கேட்டார். ஹேவ் கம்பேஷன் ஆன் அஸ் என்று தான் சொன்னார்கள். எங்களுக்கு இறங்கும் என்று தான் சொன்னார்கள். எங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற அவர்கள் சொல்லவில்லை. காரணம், அவரது இரக்கம் இருந்தாலே போதும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்தும், மகிமைப்படுத்தும், அற்புதத்தை கொடுக்கும், அதிசயங்கள் நடப்பிக்கும். எனவே அவர்கள் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, we have compassionate Christ. நம்முடைய வாழ்க்கையில கம்பாஷனட் கிறிஸ்து நமக்கு ஒரு கர்த்தராக இருக்கிறார். கம்பாஷனட் என்று சொல்லும் பொழுது, நாம் அவரை நோக்கி அழைக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய பெருமூச்சுக்கள் இவைகளெல்லாம் அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து உணர்ந்து நமக்கு அவர் உதவி செய்கின்றவராக, இரக்கம் காட்டுவராக இருக்கிறார். எனவேதான் அவர்கள் கம்பாஷன் ஆனாஸ் என்று சொன்னார்கள். நமக்கும் கூட கம்பாஷன் கிரைஸ்ட் நமக்கென்று இருக்கிறார். எனவே அவர்கள் அப்படி அழைத்த பொழுது இயேசுவே என்று அழைத்தார்கள். இயேசு நாமம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இயேசு என்றாலே ரட்சிப்பவர் என்ற அர்த்தம், வேதனையை மாற்றுபவர் என்ற அர்த்தம், கண்ணீரை துடைப்பவர் என்ற அர்த்தம். எனவே அவர்கள் அப்படியாகவே இயேசுவே என்று சொல்லி அவர்கள் அழைத்ததும் இயேசுவான் அவர்களை பார்த்து ஆசனத்தில் போய் காட்டு என்று சொன்னார். அவர்கள் இயேசுவான் சொன்னவுடன் அப்படியாகவே அந்த வார்த்தையை கேட்டு, அந்த வார்த்தைக்கு உடன்பட்டு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசனத்தில் அந்த 10 பேரும் போனார்கள். 10 பேரும் போகும் பொழுதே சுகமடைந்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு, when they obeyed unto the words of the Lord, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே நாகமன் என்று சொல்கின்ற ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதன், பலசாலியான ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு இருந்த குஷ்டமானது நீங்கும்படியாக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக அவன் மிகுந்த பெரிய பரிவாரங்களோடு வெள்ளியையும் பொன்னையும் உடைமையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊழியக்காரத்தில் போய் சொல்லி இதையெல்லாம் காணிக்கையாக கொடுத்து சுகம் பெற வேண்டும் என்று அவன் வந்தான். ஆனால் எலிசாவோ அந்த மனிதனை பார்த்து, நாகமனை பார்த்து, நீ இந்த ஆற்றிலே மூழ்கி எழுந்திரு என்று சொன்னான். இலகுவான காரியம்தான். நீங்கள் போய் ஆசாரத்தில் காட்டுங்கள் என்று இலகுவான காரியம்தான். தண்ணீரில் மூழ்குங்கள் என்று சொன்னது இலகுவான காரியம்தான். நமது ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை சொன்னால் அவர்கள் செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும். நம்ம கடினமான காரியங்களை கர்த்தர் ஒருபோது நமக்கு சொல்லவே மாட்டார். எனவே அவன் நாகமான் மூழ்கி எழுந்த பொழுது அவன் சரீரமானது ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறியது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலும் அதைப்படியாக பார்க்கும் பொழுது இந்த 10 பேரும் போனார்கள். போகும் பொழுது சுகமானார்கள். அதில் ஒருவன் மட்டுமே திரும்பமாக ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்தான். அவன் ஒரு சமாரியன். அந்த சமாரியன் தனக்கு சுகத்தை கொடுத்து தான் விடுதலை பெறுவதற்கும், மகிழ்ச்சி பெறுவதற்கும், மீண்டுமாக ஒரு புது வாழ்வை பெறுவதற்கும், புதிய சரீரத்தை பெறுவதற்கும் காரணமாக இருந்த அந்த கர்த்தருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்வமாக அவன் திரும்ப ஓடி வந்தான். ஓடி வந்த அவன் இயேசுக்கு முன்னதாக வேதம் சொல்கிறது, முகம் குப்புற விழுந்து
he fell down unto the feet of the Lord and glorified Jesus. அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். இயேசுவானவர் அவனை பார்த்து, சுகமடைந்தவர்கள் மீதமுள்ள 9 பேர் எங்கே? சுகமடைந்தவர் 10 பேர் அல்லவா? நீ மட்டும் வந்திருக்கிறாயே, மீதமான 9 பேர் எங்கே? இயேசு சுவாமிக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை அவர் கணக்கிட்டு பார்க்கிறார், எண்ணி பார்க்கிறார். சரியாக மீதமுள்ள 9 பேர் எங்கே என்று அவர் கேட்கிறார். அருமையானவர்களே, நன்றி செலுத்தாமல் இருப்பது பாவமாகும். இன்கிராட்டிடியூட் இஸ் சின். கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது பாவமாகும். அப்படியாகத்தான் இந்த நாகமானம் கூட சுகமடைந்த பிறகு அதே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, எனக்கு விடுதலை கொடுத்த, சுகத்தை கொடுத்த இந்த இஸ்ரவேலின் தேவனைப் போல இந்த உலகத்தில் வேறு ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு தன்னை அவன் அர்ப்பணித்தான். இங்கே இந்த சமாரியனும் கூட நன்றி பெருக்கோடு கிறிஸ்துவின் பாதத்திலே அவன் விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். என் அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் வந்து நாம் நன்றி சொல்வது மட்டும் பொழுதுதான் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் முழுமை பெறும். அங்கேதான் பெர்ஃபெக்டை பார்க்க முடியும். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவர் அண்டை வந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காக வேண்டியும் அவர் அண்டை வந்து நாம் அவருக்கு நன்றி சொல்லும்போது மட்டுமே அந்த சுகமும், அந்த விடுதலையும், அந்த ஆசீர்வாதமும், அந்த அற்புதங்களும் அங்கே முழுமை பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொதுவாக நாம் தனியாகவோ, குடும்பமாகவோ, குழுவாகவோ, திருச்சபையாகவோ கூடி ஜெபித்தால், ஜெபித்த உடனேயே எல்லோரும், அனைத்து மக்களும் நம்முடைய நாவு இயற்கையாகவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகின்ற அந்த நன்றி ஜெபத்தை நாம சொல்கிறோம். இது எல்லா இடங்களும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆராதனை ஒழுங்கிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது அதிலே பொதுவான ஸ்தோத்திர ஜபம், பொதுவான நன்றி ஜபம் என்று ஒன்று வருகிறது. ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்ம ஆராதனை போகும் பொழுதெல்லாம் அந்த நன்றி ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவத்தை ஆபர பிதாவே என்று சொல்லி நாம் அப்படியாக அவர் பாராட்டிய எல்லா மேலான உயர்வான உன்னதமான அனைத்து காரியங்களுக்கும், நல்ல குடும்பம், நல்ல மக்கள், நல்ல உத்தியோகம், நல்ல நண்பர்கள், நல்ல விசுவாசம், நல்ல வாழ்க்கை, நல்ல சூழ்நிலை, ஒன்றும் நினைத்து ஆண்டவரே உம்முடைய பற்பலை கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் நன்றியதலாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்களது நடக்கையினாலையும் உடைய புகழை பிரசாரப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி நம் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் அந்த பொதுவான தோத்திர ஜபத்தின் வாயிலாக திருச்சபையாக கூடி அவருடைய பாதத்தில் நம்மை நாம் தாழ்த்தி நமது நன்றிகளை எடுக்கிறோம். எனவே இந்த நாளிலே அருமையானவர்களே, ஒரு புதிய ஆண்டை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளிலே நாம் புதிய 2021 ஆண்டை பெறும்படியாக இருக்கிறோம். இந்த ஆண்டிலே 2020 ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மையான காரியங்களையும் இந்த வேளை நினைவு கூர்ந்து நம்மை தாழ்த்தி இந்த ஜபத்தின் வாயிலாக இந்த 10 குஷ்ட ஊழியர்கள் சமாரியன் வந்து கிறிஸ்துவின் பாதத்திலே முகங்குப்புற விழுந்து நன்றி சொன்னது போல, இந்த நாகமான் கொடுத்த நன்றியாக அவன் அறிக்கை செய்த அந்த இந்த தேவனை தவிர வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தது போல இந்த வேளையும் கூட நாம் இந்த நாளிலே ஆண்டவர் தான் நமக்கு நன்றி பெருக்கோடு அந்த ஒரு ஆவியை நாம் பெறவும், அந்த ஆவியின் நிறைவையும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? சகல ஊற்றுக்கும் காரணகர்த்தராகிய கடவுளே, மனமகிழ்ச்சியான மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு இது நேர வரைக்குமாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் முடிவு மட்டும் என் கண்கள் உங்களின் பேரில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற வார்த்தையின்படியாகவே எங்களை காத்துக்கொண்டே நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த வேளையும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்ற புதிய ஆண்டுக்காக இப்பொழுது நாங்கள் எங்களை அர்ப்பணித்து
நீர் பாராட்டி அனைத்து நன்மைகளுக்கு அவனுடைய நன்றிகளை சொல்கிறோம்ப்பா. நன்றிகள் என்றாமே தயவாக ஏற்றலும் அங்கீகரியும். அந்த சமாரியனுடைய நன்றியை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அவன் நோக்கி மகிமைப்படுத்திய பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த நன்றி பெருக்கோடு கூட அவன் எடுத்த அதே நன்றியைப் போல ஆண்டவரே, அதே துதிகளைப் போல நாங்கள் கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாகமான் ஏறெடுத்து அதை நன்றியைப் போல நாங்கள் கூட எங்களை அர்ப்பணித்து எங்கள் நன்றிகளை இருக்கிறோம். எங்களை நீதாமே காத்து கொண்டுள்ளும். நன்றி நிறைந்த ஆண்டவரே, இந்த தியானத்தை நன்றிக்கான எங்களது உள்ளங்களை, நன்றிக்கான வார்த்தைகளை நீர்தாமே தயவாக ஏற்று அங்கீகரித்து அப்பா நீர்தாமே ஆசீர்வதித்து புதிய ஆண்டை உம்முடைய அற்புதமான கரங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று அற்புத நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்துணராகிய ஆவியின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம் பாதம்